வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் நம்ம வந்து இன்னையோட அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்போ கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது நமக்கு ரெண்டு விஷயம் தெரிய வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேப் அப், கேப் டவுன் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லைன்னா வந்து மார்க்கெட் கீழ புஷ் ஆகுமா? இல்ல மேல புஷ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறது இந்த கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ்ல நமக்கு தெரிய வரும். இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேற ஒரு விஷயம் பார்ப்போம். என்னன்னா, நம்ம வந்து நிஃப்டியோட நமக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயே நம்ம முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லாம் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும், இன்னைக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டிய பார்த்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? மார்க்கெட் வந்து சப்போர்ட்ல ஓப்பன் ஆகுமா? இல்ல கேப் அப், கேப் டவுன் ஏதாவது பாசிபிள் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இத டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முக்கியமா இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? நேத்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்ததுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்க்கெட்டோட கன்க்ளூஷன் வந்து யுஎஸ் மார்க்கெட்ட வச்சு பார்ப்போம். ஏன் அப்படின்னா, யுஎஸ் மார்க்கெட்ல வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் ஒண்ணு இருக்கு. அப்போ ஃபெடரல் கவர்ன்மெண்ட்னா, அதாவது இந்த ஃபெடரல் கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது மார்க்கெட்டோட லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ, அப்ப அந்த ஃபெடரல் இன்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, அது ஒரு ரொம்ப பெரிய ஹை இம்பாக்ட் குடுக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. அப்படிங்கிறனால, நமக்கு இன்னைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வியாழக்கிழமை மார்க்கெட்ல தான் இம்பாக்ட் இருக்கும். ஆனால், நம்ம வந்து இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, அதனால நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ, இப்ப மறுபடியும் நான் என்ன பார்ப்பேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்ப்போம். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட பிரைஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பிளஸ் யுஎஸ் மார்க்கெட். ஸோ இந்த 4 விஷயத்தையும் வச்சு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் எந்த பக்கம் புஷ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி தான். ஸோ இது வந்து நமக்கு 3வது வாரம் செவ்வாய்க்கிழமையோட எக்ஸ்பைரி. ஸோ இது வந்து செப்டம்பர்ல 3வது எக்ஸ்பைரி. அப்படிங்கிறனால இன்னைக்கு நிஃப்டி 50யோட வாலடைலிட்டி அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வாலடைலிட்டி ஏன் அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியோட கேண்டில் சைஸ். கிஃப்ட் நிஃப்டி நேத்து நமக்கு 6:30க்கு இப்ப நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கோம். அத அப்படியே மாத்தி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அப்ப இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நேத்து நமக்கு பார்த்தீங்கன்னா, இதோட கேண்டில் சைஸ் எவ்வளோ பாருங்க. ரொம்ப சின்னதா தான் இருக்கு. அதாவது ஒரு 10, 15 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸஸ் இருந்திருக்கு. ஆனால் 3 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸஸ் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதே இது ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது, ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. விச் இஸ் க்ளோஸ் டூ 20 பாயிண்ட்ஸ். ஸோ அப்படிங்கும்போது, ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் அதுவும் காலையில 6:30ங்கும்போது வால்யூம் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது, நமக்கு என்ன ஒரு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஏன் இப்படி ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் ஆகுது? இது வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் மாரி இருக்கு. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பொசிஷன் வந்து குளோஸ் ஆனது இந்த இடத்துல. ஸோ அப்போ ஓப்பனிங் பொசிஷன விட்டு குளோசிங் பொசிஷன் வந்து கம்மியா இருந்தா அதுக்கு பேர் ரெட் கேண்டில். அப்ப இந்த ரெட் கேண்டில்ல விக் பாருங்க, எவ்வளோ தூரம் கீழ போக ட்ரை பண்ணியிருக்கு. அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த இடத்துல மார்க்கெட்ட கீழ புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெட் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 6:54க்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட கீழ புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ இந்த 2 அட்டெம்ப்ட்டுமே வந்து மார்க்கெட்ட கீழ புஷ் பண்ண ட்ரை பண்ணதுல ஸ்ட்ராங்கான விக் வந்து கீழ இருக்கு. மேல வந்து பார்த்தீங்கன்னா, விக்கே இல்ல. ஸோ இது வந்து விக்லெஸ் கேண்டில் அப்படிங்கிறனால, நமக்கு வந்து இது ஒரு ரொம்பவே முக்கியமான சிக்னல். என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் பையர்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ட கொண்டு போறதுக்குன்னு. ஆனா, அதுக்கு மாறாக நமக்கு என்னன்னா, இந்த செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இருந்திருக்கு. பையர்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கிளியரா ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு. அப்படின்னா, இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். ஒரு ரெட் கேண்டில அப்படியே தூக்கி சாப்பிட்டிருக்கு ஒரு கிரீன் கேண்டில். ஸோ அப்படிங்கும்போது, திஸ் இஸ் கால்ட் அஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங். மார்க்கெட் மேல புஷ் ஆகும்னு. அதே மாரியே பாருங்க, மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் ஒரு 4 கேண்டில் இப்ப வரைக்கும் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, மார்க்கெட்ல பையர்ஸ் இதுவரைக்கும் கண்ட்ரோல் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ இது முக்கியமா பார்க்கும்போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்களா? அப்படின்னா, 2 பேருமே ஈக்குவல் கண்ட்ரோல்ல இருக்காங்க. அதனால தான் பாருங்க, மார்க்கெட் இங்க வருது, திருப்பி மேல போகுது, திருப்பி இங்க வருது. அப்போ இது நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ குறிக்குது. ஸோ, அப்போ மார்க்கெட்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிறனால, மார்க்கெட் இதுக்கப்புறம் சைட்வேஸ் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு.
அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர் பிரஷர் ஈக்குவலா இருக்கிற மாரி இருக்கு. இப்ப கூட பாருங்க கடைசி கேண்டில் ரெட்டா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ கேப் அப், கேப் டவுன் ஏதாவது வருமாங்கிறது. அப்போ நேத்து நமக்கு 3:30க்கு பார்க்கும்போது, மார்க்கெட் வாஸ் க்ளோஸ் டூ எந்த பிரைஸ்? 3:30க்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ இங்க தான் இருந்திருக்கு. 25,164ல இருந்திருக்கு. அப்போ இப்ப இருக்கிற ரேஞ்ச் அதே தான் 24,164 அப்படிங்கிறனால, மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப் அப், கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிஃப்ட் நிஃப்டிய பார்த்து அதிகம். பட் சில நாட்கள்ல நம்ம கிஃப்ட் நிஃப்டில எதிர்பார்க்காதது நடக்கும். ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணோம்னா, கேப் அப், கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது மீறி நடந்துச்சுன்னா, சின்னதா ஒரு கேப் டவுன் வரலாமே ஒழிய, கேப் அப் நம்ம வருது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறது கஷ்டம். ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தளவு நம்ம வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அப்புறம் ஒரு சின்ன கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்டா வந்து கேப் அப் வராது. கன்டினியூயஸ் கேண்டிலா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. அடுத்து நம்ம வந்து நிஃப்டி 50யோட பிரைஸ் ஆக்ஷன். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நேத்து வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, 25,060ல தான் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த 25,060லிருந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இன்னைக்கும் இதே ரேஞ்சில கன்சாலிடேட் இருக்கும். அப்படி 25,060க்கு கீழ வந்துச்சுன்னா, கீழ இருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ் கீழ வந்து, அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கும். ஸோ என்னதாக இருந்தாலும், நம்ம வந்து முக்கியமான கீ லெவல்ஸான 25,060க்கு மேல இருந்தா, நம்ம ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட், புல்லிஷ் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கிறோம். 25,060க்கு கீழ இருந்தா, நம்ம ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற நிஃப்டி 50யோடது. அண்ட் மேலே கீழ 2 வந்தாலுமே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னையோட நமக்கு நிஃப்டி 50ல. அண்ட் நிஃப்டி 50யோட இன்னையோட டெல்டா வேல்யூஸ் அதிகமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் எக்ஸ்பைரிங்கிறனால டெல்டாஸ் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்தோம். 25,200ல தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இங்கிருந்து மேல போய் புஷ் டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குன்னு பார்த்தோம். ஓகே. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டி 50 பார்க்கும்போதும் இந்த 25,060 தான் ரொம்ப கீ பிரைஸ் லெவல். இதுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர்னா மார்க்கெட் நம்ம 25,150 இல்லைன்னா 200 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழ வந்து 25,060லேருந்து கீழ வந்துச்சுன்னா 24,900 வரைக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணலாம். இதுதான் இது 2லயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற நிஃப்டி 50ல முக்கியமா. அண்ட் நிஃப்டி 50யோட நம்மளோட நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, லாக் அவுட் ஆயிருச்சு. ஏன்னா நமக்கு கிளியரா தெரியும். இன்னைக்கு வந்து டெல்டா வேல்யூஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒபே ஆகும். ஏன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டேங்கிறனால. அப்போ நிஃப்டி 50யோட எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வந்து முக்கியமான கீ பிவட் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 50,600. இதே மாரி நம்ம வந்து சென்செக்ஸ்லயும் பார்க்குறோம் அப்படின்னா, சென்செக்ஸ்ல எந்த பிரைஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, 81,650. அப்போ சென்செக்ஸ் வந்து இந்த 81,650லிருந்து மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, நேத்து மாரியே பாருங்க 81,650லிருந்து சஸ்டெயின் ஆகி மேல தான் போயிருந்திருக்கு. அப்படிங்கிறனால, மேல இதே மாரி ஒரு சின்ன புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து, அதுக்கப்புறம் 82,000 கிட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்செக்ஸ் கன்சாலிடேட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ சென்செக்ஸ பொறுத்தளவு பிவட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, 81,650. அதே மாரி மார்க்கெட் கீழ புஷ் ஆயிருச்சு. ஒருவேளை இந்த 81,650க்கு கீழ புஷ் ஆயிருச்சுன்னா, நமக்கு 2 முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 81,400ம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 81,000 தான் 2 முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட்ஸ் கீழ வரதுக்கு. மேல வரதுக்கு பார்த்தீங்கன்னா, 81,900ம் 81,200ம் தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு முக்கியமான பிரைஸ் லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, இந்த ஒரு பிரைஸ் லெவலுக்கு முக்கியமா மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து நேத்து மாரியே கொஞ்சம் மேல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வர்றதுக்காக சான்சஸ் இருக்கு. ஓகே. இது நம்ம இப்ப நிஃப்டி பார்த்துட்டோம், சென்செக்ஸ் பார்த்துட்டோம். அதே மாரி நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்ப இந்த பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான டாஜி கேண்டில் நமக்கு ஒரு இன்ட்ராடேல ஃபாலோ ஆயிருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு பாருங்க, அதாவது பேங்க் நிஃப்டியோட நமக்கு வந்து டே கேண்டில் வச்சு பார்க்கணும்னா, அழகான ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து இதே பிரைஸ் ரேஞ்ச் தான். 54,880 அப்படி இல்லைன்னா 54,884 இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இன்னைக்கும் ஒரு அப்சைட் கேண்டில் நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ட் ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு டவுட் தான். நிஃப்டி அண்ட் பேங்க் சென்செக்ஸ்ல வந்த மாரி ஸ்ட்ராங்கான ஒரு இனிஷியல் ஒரு ஹால்ஃப் அன் ஹவர் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆயிட்டு,
அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் மார்க்கெட் தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த பாசிட்டிவ் மார்க்கெட்டுக்கு முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54,800ம் 54,600ம். அண்ட் நேத்தோட கேண்டில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப டாஜி கேண்டிலாக இருக்குது. அதாவது ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுறோம், விச் இஸ் 54,800. அப்போ இந்த 54,800லேருந்து மேலே சஸ்டெயின் ஆகும்போது நம்ம வந்து ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, சின்னதாக ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் மார்க்கெட்டில் நமக்கு இந்த ஃபெடரல் டெசிஷன் வந்து புதன்கிழமை யூஎஸ் மார்க்கெட்டில் வருது. அது வந்ததுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்து ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம ஒரு 3 மார்க்கெட்டோட அனாலிசிஸ். இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் என்னடா நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட அனாலிசிஸ் நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. பட் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சோம்னா, யூஎஸ் மார்க்கெட்டில் 3 இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா S&P 500, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸ், அடுத்து வந்து நம்மளோட டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். அப்போ இந்த 3 இண்டெக்ஸஸும் பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட் மாதிரியே ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, ஒரு கேப் அப் வந்திருக்கு. அந்த கேப் அப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ். மார்க்கெட் மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ரேஞ்ச் பவுண்டோட பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 0.23%, 0.24% அப்படிங்கிறனால நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன். நமக்கு வந்து S&P பார்த்தாலுமே, அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதான சைஸ். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு S&P 500ம் ஸ்ட்ராங்காக மேலே தான் இருக்குது. அதாவது நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நடக்கிற மாதிரியே கேப் அப் கன்சாலிடேஷன், கேப் அப் கன்சாலிடேஷன். ஸோ அப்படிங்கிறனால நம்ம இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்லேயும் இதே மாதிரி வாலடைலிட்டி கம்மியாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது நம்ம S&P 500. அண்ட் நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா அதோட மூவ்மெண்ட் பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதுவும் ஒரு 0.5%, 0.52% தாங்கிறனால இதுவும் கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான், ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போ ஒரு ட்ரெண்டிங் பேஸில் மினிமம் ஒரு 2% நமக்கு வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இன்ட்ராடேல இருக்கும். அப்போ ஸ்ட்ராங்காக இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் கன்சாலிடேஷன் ஃபேஸ், சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் S&P 500, நம்மளோட நாஸ்டாக், கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டவ் ஜான்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இன்னைக்கு இருந்திருக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது. அப்படிங்கிறனால யூஎஸ் மார்க்கெட்லேயும் ஸ்ட்ராங்கான வாலடைலிட்டி இல்லை. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் வாலடைலிட்டி கம்மியாக தான் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் நம்ம வாலடைலிட்டி கம்மி, கன்சாலிடேட் தான் ஆகும், பயங்கரமான ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இது வந்து இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ். அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவில் இந்தியா விக்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் 10 பக்கத்தில் தான் இருக்குது. எப்போ இந்த இந்தியா விக்ஸ் வந்து 10லேருந்து மினிமம் ஒரு 12-13 போகுதோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி நடந்த மாதிரியே கொஞ்சம் பொறுமையாக மேலே போகும், அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன், அடுத்த நாள் கொஞ்சம் பொறுமையாக மேலே போகும், அப்புறம் கன்சாலிடேஷன், இதுதான் நடக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ஒரு 11-12 வரைக்கும் போனால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் டேஸ் கிடைக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன இன்னைக்கு எதிர்பார்க்குறோன்னா, மார்க்கெட் மேலே புஷ் ஆகலாம், ஆனால் ஒரு சின்ன ரேஞ்ச் போயிட்டு திருப்பியும் கன்சாலிடேட் ஆகிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு 3 இண்டெக்ஸஸ்லையுமே எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.